தென் மாவட்டங்கள் மழை வெள்ளத்தினால் பாதிப்புகள் உண்டாகும் நாட்கள் வருகிறது சொல்லி வாக்கு பண்ணிருக்காங்க. நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், தென்காசி இப்படிப்பட்ட எல்லா பகுதிகளுக்காகவும் என் தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. விதமான பிரளயங்கள் உண்டாக போகிறது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி இப்படிப்பட்ட எல்லைகளுக்குள்ள மீண்டும் மழை நிமித்தம் பாதிப்புகள் உண்டு. அது மிகவும் கொடிதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தேவனுடைய கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. திருநெல்வேலி அதை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் மிக பெரிய பிரளயங்களினால் மூடப்படும் நாட்கள் வருகிறது. முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ராஜபாளையம் பிரளயத்தினால் மூடப்படுகிற நாட்கள் வருகிறது சொல்லி வாக்கு பண்ணிருக்காங்க. மேலப்பாளையம் பகுதியில் பரபரப்பான செய்திகள் ஏற்படும் நாட்கள் வருகிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆபத்துகளை குறிக்கும். அதனால நீங்க கண்டிப்பா ஜெபித்துக் கொள்ளுங்க. புன்னக்காயல், விளாத்திக்குளம், மதுரை இப்படிப்பட்ட இடங்கள்ல பாத்தீங்கன்னா பேரிழப்புகள் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று எனக்கு கருத்து முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சாத்தான்குளம், நங்கைமொழி பகுதியில் மிகப்பெரிய பேரிழப்புகள் காணப்படும். வெள்ளப்பெருக்குகள் உண்டாகும். அது மாத்திரமல்ல மழை நிமித்தம் அதிக பாதிப்புகள் உண்டாக நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி வாக்கு பண்ணிருக்காங்க. காயல்பட்டினம் பகுதியில இயற்கை சீற்றங்கள் உண்டாகும். அது நிமித்தம் ஊருக்குள்ள எல்லை எங்கிலும் தண்ணீர்கள் அலைமோதி கொண்டு போக வேண்டிய தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பித்திருக்கிறார்.
அநேக அணைக்கட்டுகள் உடைந்து ஊருக்குள் செல்லும் நாட்கள் வருகிறது என்ற விண்ணகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மணிமுத்தாறு, பாவநாசம் இப்படிப்பட்ட எல்லைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த விண்ணகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தாமிரபரணி ஆறு நிரம்பி வழியும் நாட்கள் வருகிறது. அது நிமித்த சேதங்கள் ஏற்படும் என்று இந்த எனக்கு கத்தர் முன்னர் பரப்பு அணை வெள்ளங்கள் புரண்டோடும் நாட்கள் வருகிறது என்று என்னைக்கு கத்த முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. திருப்பரப்பு அருவியில் அருவியே அடையாளம் தெரியாத அளவிற்கு வெள்ள நீர் மூழ்கடித்து செல்கிறது. பேச்சுப்பாறை பகுதியில பாத்தீங்கன்னா பெரும் இரைச்சல் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று என்னைக்கு கத்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தென்காசி பகுதியில் இருக்கிற குற்றாலம் வெள்ள காடுகளாக மாறுகிற நாட்கள் வருகிறது என்று இந்த எண்ணகை கத்திர எச்சரிப்பின் வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த தண்ணி எப்படின்னா ஊருக்குள்ள வருகிற நாட்கள் வருகிறது என்று எண்ணகை கத்தர் விண்ணப்பித்தார்.